திஷாய நமக. ஓம் சிவமகா வாழிச்சித்த திருவடிகள் போற்றி. இக்கலியுகம் அதை தூள் தூளாக முழுவதுமாக மாற்றி கொண்டிருக்கின்ற சித்தனே, துல்ஜாபூர் என்று அழைக்கப்படுகின்ற ஓர் தலம் இருக்கின்றது. மராட்டிய மகா தலத்தில் அமர்ந்திருக்கின்றது. அங்கு அமர்ந்திருக்கின்ற துல்ஜா பவானி என்று அழைக்கப்படுகின்றவளாய் அவ்வூர் நாமத்திலேயே எம் நாமமும் இணைந்திருக்கின்றவாறு அமையப்பெற்ற தலத்தில் அமர்ந்திருக்கின்ற மகா சக்தியாய் வந்தமர்ந்து உமக்கு வாழ்த்து வழங்குகின்றோம். எல்லை தாண்டி வந்தமர்ந்திருப்பதின் நோக்கமெல்லாம் யுகமாற்றம் என்ற ஒரு நோக்கம். ஆனால் இன்று உரைக்கின்றோம், யுகம் மாறிய நிலைக்கு ஆனந்த நிலையாய் வந்தமர்ந்து உரைக்கின்றோம், வாழ்த்துகின்றோம். யுகம் மாறிவிட்டது, அருளால் யுகம் மாறிவிட்டது. இப்பொழுது இருக்கின்ற கசடு நிலைகள் மட்டும் மிக எளிய நிலைதனில் அகன்றுவிடும். மிக மிக சொற்ப காலங்கள்தான். ஏனென்றால் ஒரு தெளிவு வரப்போகின்றது உலகமதில். ஏனென்றால் மக்கள் மனதுதனில் அவர்கள் அறியா நிலைதனில் அவர்கள் ஆட்கொண்ட தீய நிலைகளையெல்லாம் விட்டுவிட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவன் சில நேரங்களில் மிக மிக திருந்தவே முடியாது இவன் இஜென்மத்தில் என்றவன் கூட அவன் செய்த பூர்வ ஜென்ம கர்மவினைகள் எல்லாம் நல்கர்ம வினைகள். அவனை இப்பொழுது உம்முடைய யுகமாற்றமானது சூட்சமத்தில் முடிவடைந்து விட்டது. இயல்பிலும் கலியானது முடிவடைந்து விட்டது. இப்பொழுது அதனுடைய வாடை மட்டும் இருப்பதினால் இப்பொழுது இருக்கின்ற இந்நிலைதனில் அவர்கள் தங்கள் களி நிலைதனில் கலியுகமதில் தம்மிடம் இருந்த அக்களித்தன்மையை இன்று இழந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அறியாமலேயே ஒவ்வொரு மாந்தனும் எல்லை தாண்டி பல உலகங்களில் கூட அமர்ந்திருப்பவர்கள் தங்களுக்குள் இருக்கின்ற களி நிலைதனை விட்டு உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மிக சிறிய நிலையில்தான் உயர்ந்து கொண்டிருக்கின்றார். அன்று எவனுக்குமே உணவளிக்க மாட்டோம் என்று களியில் அம்மார்கழி மாத ஆரம்ப காலத்தில் அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் இன்று மார்கழி மாத முடிவதனில் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்றால், ஒரு சிறு எறும்புக்கேனும் உணவளிக்கின்றவாறு அவர்கள் மனம் மாறி இருக்கின்றது. சுதா, ஒரு சிறு எறும்புக்கு கூட உணவு கொடுக்க மாட்டோம். அது என்ன மலையளவு உணவாக உண்டுவிடப் போகின்றது? அல்லது இவனுக்கு இருக்கின்ற உணவுதனில் அது உண்ட உணவு என்ன இவனுக்கு பற்றாமல் போய்விட அளவிற்கு அவை உண்டுவிடப் போகின்றது. ஒரு எறும்பு, யாம் உரைப்பது ஒரு எறும்பு கூட்டம் அல்ல, ஒரு எறும்பு உணவு, அதனுடைய மிக மிக சிறிய வயிறு இருக்கும். அவ்வயிறு நிறைவதற்கு கூட ஒரு உணவை கொடுக்காத அளவிற்கு கொடூர நிலைதனில் கருணை என்பதே இல்லாதவன் இருந்தான். அவ்வாறு இருந்தவனுக்கு இன்று கருணை வந்து ஒரு எறும்புக்கு உணவளிக்கின்றவாறு அவன் மனம் மாறி இருக்கின்றது. அது உணவு உண்கின்றது, அது இவனை கடிக்கின்றது. இருந்த பொழுதும் உம்மை அடித்து யாம் என்ன செய்ய போகிறோம், தின்று செல் என்று அதனை பிடித்து அப்புறத்தை விட்டு அதற்கு உணவளித்து நிற்கின்றவாறு அவன் மிக மிக கொடிய மனம் கொண்டவனின் மனம் மாறுகின்றது. இவ்வாறு அவனை அறியாத அவனுக்குள் வருகின்ற ஒவ்வொரு சிறு சிறு மாற்ற நிலைகள், நாளை இன்று ஒரு எறும்புக்கு அளித்தவன் நாளை ஒரு யானைக்கு அளிப்பான். யானைக்கு அளித்தவன் சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு அளிப்பான். சுற்றி இருந்த மனிதர்களுக்கு உணவளிப்பவன் ஜகத்திற்கே உணவளிக்கின்றவனாய் மாறியிருப்பான். பல நன்மைகளை செய்திருப்பான். இதுதானடா சித்தா ஒவ்வொரு சித்தர்களும் வந்த வழி. ஒவ்வொரு சித்தனுடைய வரலாற்றையும் எடுத்துப்பார். அவர்களுடைய ஒரு ஜென்ம வரலாறை மட்டுமல்ல, பல ஜென்மாந்திர வரலாறுகளை எடுத்துப்பார். ஒவ்வொரு சித்தனும் எத்தனை பஞ்சமா பாவங்களை செய்திருந்தான். பஞ்சமா பாவங்களை பல கோடி முறை ஒவ்வொரு பாவத்தையும் செய்தவர்களெல்லாம் இன்று மகா ரிஷிகளாக சித்த பெருமக்களாக இருக்கின்றார்கள். அவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன? காலம்தான் அவர்களுக்கு தேவையான பக்குவத்தை கொடுத்து அவர்களுடைய ஜென்மாந்திர நிலைகளில் இருந்த அனைத்து பாவங்களும் கரைக்கப்பட்டு கால ஓட்டத்தில் அவையெல்லாம் கரைந்து நின்ற உப்புகளாக மாறி நின்ற உப்பு மலையிலும் ஒரு பெரும் உப்பு மலை இருக்கின்றது. அவ்வுப்பு மலையில் மழை பொழிகின்றதென்றால் அவ்வுப்பு மலை என்றோ ஒரு நாள் தடம் தெரியாத சமதளமாக கரைந்துதானே ஆக வேண்டும். அது சமதளத்தையும் விட மிக பள்ளமாக இருக்கின்றவாறு இன்னும் அடியில் பெருநிலை கொண்ட உப்பு மலையாக இருக்குமென்றால் மேல் எவ்வளவு உயரமோ அதே அளவிற்கு கீழும் அதே அளவிற்கு ஆழமாக உப்பு மலை இருக்குமென்றால் அதில் மீண்டும் மழை பொழிய
அவ்வுப்பு ஆனது கரைந்து அதில் ஒரு முதலில் சமதளம் உருவாகும். பின்பு அச்சமதளத்திலும் மீண்டும் நீர் பட்டு பட்டு அது ஒரு சிறு குட்டையாக மாறும். அக்குட்டையும் நல் உப்பு நிறைந்த குட்டையாக மாறும். அதிலும் மீண்டும் மழை பொழிய பொழிய அவ்வுப்பு நீரும் அகன்று அகன்று அதிலிருக்கின்ற ஒரு பள்ளத்தில் நன்னீரானது சேரும். ஒரு காலத்தில் அவ்வாறு சேர்கின்ற பொழுது அது பெரும் ஏரியாக மாறி என்று பல உயிர்களுக்கு வித்திட்டு இருக்கும். பலர் அதில் இருக்கின்ற நீரை உண்டு அதிலும் சில உணவு பயிர்களை விளைவிக்கின்றவாறு அதிலிருந்து நீரை பயன்படுத்தி கொண்டு தங்கள் வாழ்வை உயர்த்தி கொள்வார். ஆனால் அதற்கு அவ்வுப்பு மழை அணுவாக கரைய வேண்டும். அதற்கு பல யுகங்கள் ஆகும். ஆனால் என்றோ ஒரு நாள் அது நன்னிலையை செய்துதான் ஆகும் சித்தா. அந்நிலை அதுபடிதான் இன்று நீர் செய்து கொண்டிருக்கின்றீர். இன்று செய்வோம், என்றோ ஒரு நாள் அவன் நிச்சயமாக திருந்துவான். இதுதான் சிவசபையினுடைய தாரக மந்திரமாகவும் இருக்கின்றது. சிவசபையை வந்து நாடுகின்ற ஒருவனை கூட அவன் சித்தனே எமக்கு வேண்டாம் என்று விட்டு சென்றாலும் அவனை இழுத்து வந்து ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு காலத்தில் அவனை மீண்டும் சித்தனாக அமர வைத்து அழகு பார்க்கும் சபை நம் சபை அப்பா. அத்தனை ஆற்றல் கொண்டு உயர்நிலை கொண்டதாய் பல யுகங்களினுடைய புண்ணிய ஆற்றலை ஒன்று சேர்த்து வைத்து பணி செய்து கொண்டிருக்கின்றீர். நிச்சயம் உரைக்கின்றோம், மிக எளிமையான பணிகள்தான். நூல்கள் என்பது மிக மிக எளிய ஆற்றல். ஆனால் மிக மிக உயர் தவ நிலையில் இருப்பவர்களுக்கு கூட கிடைக்காத பேராற்றல். இந்நிலை ஆற்றலை அவர்கள் உள்ளுக்குள் பெறுவது என்பது மிக மிக எளிய நிலைதான். அது சித்தனை ஏற்கின்ற நிலை. சித்தனை ஏற்றும் எமக்கு நூல் வரவில்லை என்றால் அது மிக மிக இகலோக நிலைதனில் நீங்கள் இருப்பதினால் வீணாகுகின்ற விரைய நிலை கொண்ட சக்தியினால் அந்நூலின் ஆற்றல் உங்களுக்குள் வந்த பொழுதும் அது வீணாகி கொண்டிருக்கின்றது. அதற்கு பஞ்ச இந்திரியங்களை சரியான முறைதனில் கட்டுப்படுத்தி நீங்கள் பிரம்ம முகூர்த்த தவத்தை மேற்கொள்கின்ற பொழுது இல்லது பஞ்ச இந்திரியங்களை மட்டும் கட்டி இருந்தால் போதும். பிரம்ம முகூர்த்த தவத்தை வேண்டாம் என்று யாம் மறைக்க முடியாது, செய்ய முடியவில்லை என்றாலும் கூட உங்களுக்கு நூலானது அற்புதமாக வளர்ந்து நிற்கும். அதற்கு தேவை பஞ்ச இந்திரியங்களை சரியான முறைதனில் செயல்படுத்துவது. அளவற்ற உணவு உண்பதற்கு பதிலாக அளவான அறுசுவை உணவுகளை நித்தம் உண்ணுங்கள். நித்தம் 3000 வேளைகள் உணவு உண்டு கொண்டிருக்கின்றீர். 3 வேளை என்பதே மிக அதிகம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற வேளைதனில் 3000 வேளைக்கு என்றவாறு காலையில் எழுந்து தந்தம் சுத்தி செய்வதற்கு முன்பே ஒரு பானத்தோடு இணைந்த உணவுதனை உண்டு விடுகின்றீர். பின்பு மீண்டும் உள்ளுக்குள் இருப்பதை அகற்றுவதற்குள் மீண்டும் உள்ளுக்குள் பெருநிலை கொண்ட உணவுகளை உண்டு விடுகின்றீர். இவ்வாறு மதியம் வேளைகளுக்குள் ஒரு வேளையும் செய்வதற்குள் மீண்டும் பெருநிலை வேலைகளை செய்தது போல் உணவுதனை உண்டு விடுகின்றீர். அதிலும் அசைவம் பிரதானமாக வைத்து கொண்டிருக்கின்றீர். இவ்வாறு இருக்கின்ற பொழுது நூல் எவ்வாறு உள்ளுக்குள் வரும்? நூல் உள்ளுக்குள் வருவதற்கு சித்தன் கருணை கொண்டு கொடுத்தால் கூட உங்களிடம் இருக்கின்ற இகலோக செல்வ நிலையின் ஆடம்பர நிலைகளில் உழன்று கொண்ட நிலையினால் செல்வம் இருக்கின்றது தான். ஆனால் அதனை வைத்து சிவசபைக்கு எவ்வித பயனும் இல்லை. அது இங்கு கோடிக்கணக்கில் சூட்சமத்தில் குவிந்து கிடக்கின்றது. இயல்பிலும் வந்து குவிவதற்கு மிக சொற்ப காலங்கள் இருக்கின்றது. அது நூல் வெளிப்படுகின்ற காலத்தில் நூலினுடைய ஆற்றலை கண்டு சித்தன் காலடியில் வந்து கொட்டி சென்று விடுவார்கள். அதனால் உங்களிடம் இருக்கின்ற செல்வம் அதனை காக்க வேண்டும் என்ற நிலைக்கு முண்டி கொண்டு உங்களுக்கு கொடுத்த நூலினை பற்றி எவ்வித கவலையும் கொள்ளாது நீங்கள் அமர்ந்திருந்தால் நாங்கள் எவ்வாறு உங்களுக்கு நூலினை வளர்க்க முடியும்? பிறகு நூல் எவருக்கு வளரும்? செல்வம் இல்லாது பஞ்சம் பட்டினியில் அமர்ந்திருக்கின்ற ஒருவனுக்குத்தான் மிக எளிதாக நூல் வளர்ந்து நிற்கும். காரணம் என்னென்றால் அவனுக்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத நிலைதனில் அவன் உணவு பழக்க வழக்கு அவனுக்கு உணவே இல்லாத பொழுது அவன் எங்கு அறுசுவை உணவை தேடுவது? பின்பு அவன் பட்டினியாகத்தான் இருக்க வேண்டும். பட்டினியாக இருக்கின்ற பொழுது தவ ஆற்றல் மேலேறும். பட்டினி இருந்தால் பஞ்ச இந்திரியம் தானாக அடங்கிவிடும். பஞ்ச இந்திரியம் அடங்கிய பின்பு அவனுக்குள் தவ ஆற்றல் எழுந்துவிடும். பின்பு நூலானது ஆர்ப்பரிக்கும். அவ்வாறு ஆர்ப்பரிக்கின்ற பொழுது எவர் அதனை அடக்க முடியும்? வாழை சித்தனை தவிர என்ற நிலை இருக்கின்றதல்லவா? இந்நிலைக்கு தான் உரைக்கின்றோம், சரியான நெறிமுறையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக சித்தா உம்முடைய நூலினை ஒருவர் பெறுவதற்கு மிக மிக எளிய நிலைதான்.
அதற்கு சரியான பஞ்ச இந்திரிய கட்டுப்பாட்டு நிலைகளோடு கூடிய இகலோக இல்லற வாழ்வியல் நிலை போதும். அவர்களுக்கு நூல் வளர்ந்துவிடும். ஆனால் அதனை இன்று செய்வதற்கு எவருக்கு முடியவில்லையே. அளவற்ற போகம், அளவற்ற நிலைதனில் தவழ்ந்து கொண்டல்லவா இருக்கின்றார்கள். இவ்வாறு இருந்தால் எவ்வாறு வளரும்? அதனால்தான் உரைக்கின்றோம். ஒரு குரு உபதேசிக்க வேண்டிய நிலை இதெல்லாம் இருந்த பொழுதும் ஏன் உரைக்கின்றோம் என்றால், குரு ஒவ்வொருவனுக்கும் உரைக்க முடியாது என்ற நிலையினால் இன்று இறை நூலே குருவாக அமர்ந்து நின்று உரைத்து கொண்டு இருக்கின்றோம். யாம் சக்தியே வந்து அனைவருக்கும் சக்தி கொடுப்பதற்காக கனிவு கொண்டு சித்தனின் மீது கனிவு கொண்ட நிலைக்காக வந்து உரைத்து கொண்டிருக்கின்றோம். பஞ்ச இந்திரியங்களை சரியான முறைதனில் பயன்படுத்த மனத்தை அடக்கி கொண்டு அவ்வழியில் செயல்படுங்கள். நூல் அற்புதமாக வெளிப்பட்டு நிற்கும் யாவருக்கும். பின்பு அவ்வாறு வாழ்கின்ற பொழுது ஏதேனும் குறை நிலைகள் வந்தால் சித்தன் இருக்கின்றான், நூல்கள் இருக்கின்றது. சித்தன் அனுமதியோடு நூலில் பெருகணங்களை அழைத்து அவர்களிடம் வழி கேட்டால் அவர்கள் பெரும் வழியை உரைப்பார்கள். சித்தா, ஒரு சொர்க்கத்தை படைப்பதை விட ஒரு நூலில் ஆற்றலை கொடுப்பது மிக எளிது. 7 கடலை உண்டதை விட 7 ஆதாரங்களை தாண்டி ஒருவனுக்கு மேல் தவ ஆற்றலை ஏற்றுவது மிக எளிது. 3 மும்மூர்த்திகளுக்கும் 30 தேவிகளுக்கும் சாபமிட்டதை விட ஒரு சாதாரண மூட மாந்தனுக்கு, உம்மை நம்பி வந்த ஒரு புத்தி இல்லாத மாந்தனுக்கு அவனுடைய சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் என்று சுழிமுனை மண்டலம் 3 மண்டலங்களுக்கு அவன் ஆற்றலை ஏற்றுவது மிக மிக எளிது. கூடுவிட்டு பல உலகங்களுக்கு சென்றது போல் கூடுவிட்டு பல உடல்களுக்கு சென்ற சித்த நிலைகளை விட ஒருவன் கூடியில் இருக்கின்ற குண்டலினியை மேலேற்றுவது மிக எளிது. உலகெல்லாம் திரிந்த பாம்புகளை பிடித்து அடக்குகின்ற நிலையை விட ஒருவன் தவ குண்டலினி என்ற பாம்பினை மேலேற்றுவது மிக எளிது. பெரும் நிலை கொண்ட மலையளவு கடார நிலை கொண்ட தங்கங்களை எல்லாம் செய்ததை விட ஒருவன் எஞ்சான் உடலில் இருக்கக்கூடிய தங்க நானாக இருக்கக்கூடிய சுழிமுனையில் ஏற வேண்டிய அதவ குண்டலினி என்கின்ற தங்க நானினை ஏற்றுவது மிக எளிது. அதனை தங்கமாக மாற்றுவது மிக எளிது. அது மாறிய பின்பு தேகமே பொன்னாக ஜொலிக்கும் என்ற அளவிற்கு அவனை பக்குவப்படுத்துவது அதனினும் மிக எளிது. இத்தனை ஆற்றல்களும் இத்தனை சித்தர்களும் இத்தனை சித்து வேலைகள் செய்திருக்கின்றார்கள். ஒரு பூனையை பெருநிலை கொண்ட வேதம் ஓத வைக்கின்ற அளவிற்கு ஆற்றல் இருக்கின்ற சித்தர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு மானிடனை இறை நூலாக உரை நிகழ்த்துவதற்கு யாம் உரைப்பது வளர்நிலை நூல் அல்ல, பெருநிலை நூலாக உபதேசம் வழங்கி உயர்நிலை கொண்ட நூலாக வளர்த்துவதற்கு ஆற்றல் இல்லையோ, மிக சொற்ப ஆற்றலப்பா அதற்கெல்லாம் செலவு செய்யப்படும். நீங்கள் நினைத்தால் சித்தனுக்காக எத்தனை நூல்களை வேண்டுமானாலும் இத்தனை சித்த ஆடினீர்களே 18 நபர்களும், நீங்கள் நினைத்தால் 18 நூல்களையும் 18 நொடிக்குள் உங்களால் உருவாக்கிவிட முடியுமே. 18 சீடர்கள் எவன் எவன் என்று சித்தனுக்கு ஒரு நூலிலிருந்து அறிவித்து பார். அறிவித்த மறுகணம் அந்நூல்கள் எவன் எவனோ அவனவனுக்கெல்லாம் சரியான பக்குவங்களை உபதேசம் செய்து பாருங்கள். உபதேசம் செய்து அவனை நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் அவன் குண்டலினியை மேலேற்ற உங்களுக்கு முடியாதா? இத்தனை பெரும் சித்துகளை செய்து கல் பதுமைகள் கல்லாக இருக்கின்ற உருவங்களை எல்லாம் உண்மையான பெண் உருவமாக எடுத்து நடமாட விட்ட சித்த பெருமக்கள் அப்பாவும் சித்தர்கள். அவர்களால் ஒரு மனித சரீரம், உம்மை நாடி வந்த ஒரு மானிட பிண்டம், அப்பிண்டத்திற்குள் இருக்கின்ற இறை சக்தியை உமக்கு பணி செய்ய சித்தா, உமக்கு பணி செய்து உமக்கு யுகமாற்றம் செய்வதற்கு நீர் கொடுக்கின்ற இறை நூலை அவன் பெருநூலாக மாற்றுவதற்கு அவர்களுடைய ஒரு சிறு சொற்ப ஆற்றலை பயன்படுத்தி அவனையுடைய தவ குண்டலினி மேல் எழுவதற்கு இருக்கின்ற தடை நிலைகளெல்லாம் அகற்றி மேலேற்ற முடியாதா? மிக எளிதாக முடியும். சித்தர்களே, நீங்களும் கனிவு கொண்டு முடிந்தால் அதனை செய்து பாருங்கள். ஏனென்றால் சித்தன் மட்டுமே இன்று மனித நிலையில்தான் அமர்ந்திருக்கின்றான். அவனுக்கு என்ன தெரியும்? அனைத்தும் சூட்சமத்தில் அறிந்தவனாக இருந்த பொழுதும், சூட்சம நூலாகவே அவன் அமர்ந்த பொழுதும் கூட அவனுக்கு சூட்சமங்களை உரைக்க சூட்சம நூல்தானே அடிப்படை. நீங்கள் நினைத்தால் அச்சூட்சம நூல்களை மிக எளிதாக அவனுக்காக தாரை வார்த்து கொடுக்க முடியுமே. நீங்கள் ஆடாத சித்தா, 18 நபர்கள் 18 நிலைகளை உணர்த்தி கொண்டிருக்கின்றீர்களே. 18 நிலை கொண்டவர்களும் 18 நூல்களை எடுத்திருக்க வார்த்தெடுக்க மிக மிக சொற்ப காலங்கள் போதும். அதற்கு 18 நபர்கள் நம் சபையில் தேரவில்லையா?
18 சபையோர்கள் நம் சபையில் இல்லையா? 18 சீடர்கள் சித்தன் உரைப்பதை ஒரு பெருநூலாக அமர்ந்துவிட்டால், சித்தன் உரைத்தால், சித்தன் வந்து அவனை அழைத்தால் அவன் சபைக்கு வந்து அமர வேண்டும். அமர்ந்தவுடன் அவனுக்குள் நீர் அமர்ந்திருக்க வேண்டும். அவனை மனிதனாக உரைக்கின்றோம். இப்பொழுது ஒரு பெண்ணுக்கு நூல் வருகின்றது சித்தா. அப்பெண்ணை அழைக்கின்றீர். அவள் வண்டானத்துக்கு வருகின்றாள், அமர்கின்றாள். பூஜை நாட்களில் உமக்குள் சித்தர்கள் இப்பொழுது வருவார்கள். நாம் அழைத்தவுடன் உம்மை ஆட்கொண்ட சித்தன் வருவான், அவன் ஆசி உரைப்பான். இதற்கு நீர் அந்த பூஜை நாட்களில் மட்டுமாவது உம்முடைய இகலோக பணிகளை சற்று தளர்த்திவிட்டு இங்கு வந்து கோபூஜையில் கலந்து கொண்டு, முடியவில்லை என்றாலும் ஆசி உரைக்கின்ற அச்சங்க நிகழ்விலாவது வந்து கலந்து கொண்டு, வந்திருக்கின்ற நபர்களுக்கு ஒரு 3 மணி நேரம், 5 மணி நேரம், முடிந்தால் 6, 7, 10 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு, ஒரு பூஜை நாளைக்கு மட்டுமாவது ஒதுக்கி நின்று, அதிகபட்சம் 10 மணி நேரம் ஒதுக்கி நின்று உம்மால் ஆசி உரைத்து செல்ல முடியாதா? இதற்கு ஒரு மனித சரீரத்தில் இருக்கின்ற ஆன்மா ஒத்துக்கொள்ளாதா? நிச்சயமாக ஒத்துக்கொள்ளும். இத்தன்மை உண்மையாக நூலினை தாங்கும் தன்மை, மிக எளிய தன்மை. அதனை கடினமாக கட்டமைத்து வைத்திருக்கின்றீர். தளர்வு செய்யுங்கள். மிக எளிமையாக ஒரு நூல் எவ்வாறு நடக்க வேண்டும் என்ற நிலைதனை உபதேசமாக வழங்கி நில்லுங்கள். ஒரு நூல் தாங்கிய சீடனுக்கு சபையில் எவ்வுரிமையும் கிடையாது. அவனுக்கு உண்மையான உரிமை என்பது எதிலும் அவனுக்கு கிடையாது. அவன் வாழ்வை வாழ்ந்து கொள்ளலாம், அதுவும் தர்ம முறைப்படி அவன் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற நிலைதனில் அவனுக்கான உரிமைகளை வழங்கிவிடுங்கள். ஆனால் சிவசபையை பொறுத்தவரை அவன் ஒரு கூடு. அவன் கூடுக்குள் இறைநூல் குடிகொண்டிருக்கின்றது. இறைநூலுக்கு சொந்தக்காரன் வாழைச்சித்தன். வாழைச்சித்தன் அழைக்கின்ற பொழுது அச்சீடனுக்குள் கொடுக்கப்பட்ட நூலினை எச்சித்தன் அருள் காவலிட்டு வளமாக காத்து நிற்கின்றானோ அச்சித்தன் அங்கு வந்து ஆசி உரைப்பான். சித்தன் அழைக்கின்ற வேளைகளில் மட்டும். பின்னொரு காலங்களில் அவனை தனிநிலை சற்சங்கத்திற்கு நீர் சென்று சற்சங்கம் நடத்தென்று உரைத்தால் அதற்கு ஏற்றாற்போல் அவனை அருள் வளையமிட்டு அழைத்து செல்வதும் அச்சித்தனே. வாழைச்சித்தனோடு துணையாக செல்வான். இவ்வாறு இருக்கின்ற நிலையெல்லாம் இருக்கின்றது. மிக எளிதாக வடிவமைக்க முடியும். அத்தனை சித்த பெருமக்களும் நினைத்தால் ஒரு சித்தன் சொர்க்கத்தை படைத்தவன் என்று மனம் இறங்கிவிட்டான். உங்களுக்கு மனம் இல்லையா? மனம் இறங்குங்கள். ஒவ்வொரு நூலையும் மாத்தடுங்கள். அற்புதமாக யுகமதை மாற்றுங்கள். ஒவ்வொரு சித்தனும் ஒவ்வொரு சீடனை தயார் செய்யுங்கள். மிக எளிதாக அவர்களுக்கு உங்களால் உணர்த்த முடியாதா? இன்று வாழைச்சித்தனை வார்த்தெடுக்கத்தான் இத்தனை கடினப்பட்டான். 7 கடலை உண்டவன், 7 14 லோகத்தை ஓரடியில் அளக்கும் ஆற்றல் கொண்ட சிவபெருமானின் அருள் வடிவாக வந்திருக்கின்ற அகத்தியன் ஒரு சித்தனை என்று உருவாக்க கடினப்பட்டான். அவனிலிருந்து பிரதிகளாக அவனுடைய சீடர்களை உருவாக்குவது மிக எளிதுதானே. முயற்சித்து பாருங்கள். அத்தனை சித்துகளை செய்தீர். அதெல்லாம் பெரிதல்ல. 7 கடலை உண்டது பெரிதல்ல. பெரும் நிலை கொண்ட சொர்க்கத்தை படைத்தது பெரிதல்ல. கூடு விட்டு கூடு பாய்ந்து பல வித்தைகளை செய்தது பெரிதல்ல. ஆகாசம் கவனம் செய்து பல அண்டங்களை சுற்றி ஒரு நொடி பொழுதில் உலகத்தை சுற்றி வைந்ததில் எவ்வித பலனும் இல்லை. அரை நொடியில் 108 அண்டங்களை கண்ணுமைக்கும் நொடியில் சுற்றி வந்ததெல்லாம் பெரிதே அல்ல. உயர்நிலை கொண்ட பெரும்நிலை கொண்ட தங்க மலைகளையும் சொர்ண ஆகர்ஷ்ண நிலைகளையெல்லாம் செய்ததெல்லாம் பெரிதல்ல. மாண்டவனை இழுத்துயது பெரிதல்ல. ஒரு மண்ணுலகில் சித்தனை நாடி வந்த ஒரு மானிடனை ஒரு நூலாக பெருநூலாக அமர வைத்து அவர்களை வைத்து களிமாற்றுவதே பெரிது. இதனை உணர்ந்த சித்தர்கள் இருந்தால் எழுந்து வாருங்கள். ஒவ்வொரு நூலையும் எடுத்து ஆர்ப்பரித்து அவர்களை உரைக்க வையுங்கள். உரைக்கின்ற உரைதனில் அண்டம் நடுங்க வேண்டும். அவ்வாறு நடங்கின்ற ஒவ்வொரு உரைதலிலும் களி அந்நொடியே பதபதைத்து களியனும் புண்ணியனாக மாறி நிற்க வேண்டும். அவனும் களி என்பது எமக்குள் இல்லை. யாமே இன்று களியனாக இருந்தோம், ஆனால் இன்று உரைக்கின்றோம் வாழைச்சித்தனுடைய சீடனாக யாம் இருக்கின்றோம் என்று ஒரு களியன் உருவாக வேண்டும். அக்களியன் முழுவதுமாக தம்மை மாற்றி கொள்ள வேண்டும் என்ற அளவிற்கு உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்துங்கள். அதுவே உண்மையான சித்து நிலை. அச்சித்துக்கு சித்தனோடு துணை நில்லுங்கள். சித்தனோடு துணை நிற்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆற்றலும் அற்புதமாக வெளிப்பட்டு நிற்கும். வெளிப்பட்டு நிற்கின்ற
உரைக்கின்ற பொழுது யாம் உரைத்தோமே 7 கடலை உண்டீர்கள், 7 கடலை முழுவதுமாக உண்டு மீண்டும் நன்னீராக மாற்றுங்கள். அந்நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இவ்வாறு அனைத்து புண்ணிய ஆற்றல்களையும் உயர்நிலை கொண்டதாக செய்து பாருங்கள். அனைத்து சித்துகளையும் இறை நூலிலிருந்து ஆற்றி சித்தனுக்கு பேர் சேர்த்து பாருங்கள். அனைத்தும் ஒரு நிலை கொண்டதாக, இறைநிலையில் அனைவரையும் பயணிக்கக்கூடியதாக, அனைவருக்குமான ஒரு நற்சித்தன் இருக்கின்றான், வாழை சித்தன். இவனை பயன்படுத்தி, இவனுக்கு கீழிருக்கின்ற சீடர்களை பயன்படுத்தி யுகத்தை அற்புதமாக சித்து நடக்கின்ற சித்த சபையாக மாற்றி நின்று அற்புதங்கள் நிகழ்த்தி வாருங்கள். 18 சித்தர்களே, இறை கணங்களே, தேவ கணங்களே, சக்தியாய் யாம் உரைக்கின்றோம். ஆனந்த நிலை கொண்டு அருநிலை கொண்ட வளர் நூலாக இருந்த பொழுதும் ஆற்றல் கொடுத்த சித்தனவன் அருளாற்றலினால் உரைத்து கொண்டிருக்கின்றோம். கேட்டுக்கொண்டிருக்கின்றீர். இத்தனை ஆற்றலை ஒரு மானித நரப்பிண்டத்தால் உரைக்க முடியுமா? ஒரு சிறுவன் உரைக்கின்ற உரையா? ஒரு வாலிப நிலைதனில் அமர்ந்திருப்பவன் உரைக்கின்ற உரையா? இவ்வுரைக்கு ஆற்றல் எவன் கொடுப்பது? ஈசன் கொடுப்பது. ஈசனாக இருக்கின்ற வாழை சித்தன் கொடுப்பது. அவ்வாழை சித்தனாக இருப்பவனுக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று அழைக்கின்றோம். அன்று சபை எழுப்ப திருமூலன் அழைத்தான், வந்து நின்றீர்கள். அதேபோல் இன்று உரைக்கின்றோம். சபைக்கு தேவை நூல். அந்நூலை வார்த்தெடுக்க வந்து நில்லுங்கள். ஒவ்வொரு நூலும் வாய்திறந்து உரைக்கட்டும். ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு சித்தனாக உரைக்கட்டும். உரைக்கின்ற ஒவ்வொரு சித்தனும் அதில் வருகின்ற ஒவ்வொரு உரையும் எவ்வித களங்கமற்றதாக, மீண்டும் ஒரு மாந்தன் அதில் ஏன் உரைத்த வார்த்தை எமக்கு நடக்கவில்லை என்று கேட்கும் அளவிற்கு வைத்து கொள்ளாது ஒவ்வொரு உரைதனையும் தெளிவாக உரையுங்கள். ஒருவன் ஒரு ஆசி பெற்றால் அவ்வாசி அவனுக்கு நிச்சயம் நடக்க வேண்டுமென்றால் அவன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக உரைத்து விடுங்கள். ஏனென்றால் இன்று ஒரு ஆகமத்தை உரைத்து விடுகின்றீர்கள். ஆகமத்தில் அவன் எங்கெல்லாம் தவறு செய்வதற்கு வழி இருக்குமோ அவற்றையும் இணைந்தாற்போல் உரைத்து நின்று அற்புதமாக அவன் செய்கின்ற ஆகமத்தில் சிறு எள்நுனி அளவு கூட தவறு வராது அவனை அவ்வாகமத்தை நிறைவேற்ற செய்து அவனுக்கு வேண்டிய உயர்நிலைகளை கொடுத்து நின்றுங்கள். இவ்வாறு இனி சித்தனை கண்டு எக்களிமாந்தனும் நூலில் குறை என்று உரைத்துவிடக்கூடாது, சித்தனே நூலில் குறை என்று உரைத்துவிடக்கூடாது என்ற அளவிற்கு ஒவ்வொரு நூலையும் வலுவாக உருவாக்குங்கள். அதற்காக உங்கள் ஆற்றலை இறங்கி கொடுங்கள். நீங்கள் இறங்கி கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக உரைக்கின்றோம். முதலில் வருகின்ற இப்பொழுது மனமிறங்கி நீங்கள் உருவாக்கினால் 18 சித்தர்களும் மனமிறங்கி ஒரு 18 நூலினை உருவாக்குகின்றீர்கள் என்றால் வருகின்ற உரை இருக்கின்றதே, இதில் வருகின்ற முதல் உரை முழுமையாக வாழை சித்தன் உரையை தாண்டி உங்கள் உரையே முதலில் வந்திருக்கும். அதற்கு பின்பே வாழை சித்தனுடைய ஆற்றல் உள்வந்து உங்களுக்கு இறை நூலின் ஆற்றலை கொடுத்திருக்கும். இத்தனை ஆற்றல் மிக்கதாக நீங்கள் செய்த பணிக்கு நீங்கள் பேரெடுத்து கொள்ள முடியும். இருந்த பொழுதும் அதனையே நீங்கள் இவனுக்கும் தாரை வார்த்துதான் நிற்கின்ற அளவிற்கு உங்கள் பக்குவம் இருக்கின்றது என்றதை கண்டிருக்கின்றோம். அகமகிழ்வில் ஆனந்த பெருநிலை கூத்தாடி நிற்கின்றோம். பெருநிலை கூத்தாடி ஏன் நிற்கின்றோம் என்றால், கூத்தாடியாக இருப்பவன் இன்று பெருநிலை கொண்ட ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கின்றான். காரணம், களி கூத்தாட்டம் முடிந்துவிட்டது என்பதால் இறை சித்தனவன் கூத்தாடுகின்றான். அனைவரையும் கூவி கூவி அழைப்பதற்கு இறை நூலை கூவ உரைக்கின்றான். உரைக்கின்ற நிலை உள்ளுக்குள் இறை உரையாக இறைந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு சீடனுக்குள்ளும். சீடர்களே, பஞ்ச இந்திரியங்களை மட்டும் கட்டி அடக்கி இகலோக நிலைதனில் வாழ்ந்து பார். இறைநூல் சித்தன் அருளால் உங்களுக்குள் வளர்ந்திருக்கும். அளவற்ற நிலைதனில் எவற்றையும் முயற்சிக்காது அளவோடு வாழ்வை வாழ்கின்ற பொழுது அளவான ஆற்றல் அளவில்லாத ஆற்றல்களாக அழகான ஆற்றல்களாக உங்களுக்குள் அம்பிகையெல்லாம் அமர்ந்து உரைக்கின்ற அருள்நிலை ஆற்றல் கொண்டதாய் மாறி இருக்கும் ஒவ்வொன்றும் என்ற நிலைதனை உரைத்திருக்கின்றோம். பெருநிலையாய் பெரும் கருணை கொண்டு வந்திருக்கின்றோம். கருணை வடிவாக யாவரும் தப்பி பிழைத்த நல் மாந்தர்களாக, கலியுகமதில் இருந்து பிழைத்த மாந்தர்களாக, மீண்டும் கலிதனில் அழிந்து விடாதவர்களாக, களியாக நீங்கள் மாறிவிடாமல் இருப்பதற்காக வந்து அரவணைத்து உரைக்கின்றோம். அருள் அன்னையாய் உரைக்கின்றோம். பாவம் நீக்கும் பவானியாய் உரைக்கின்றோம். பாவத்தை விட்டிருங்கள், பாவச் செயல்களை அகற்றியிருங்கள். நல்பக்குவமான வாழை சித்தனை தம் பாதத்தில் ஏற்றிருங்கள். உள்ளுக்குள் ஒரு நிலையில் கூட சித்தன் மீது எவ்வித
குறையும் நீங்கள் உரைக்க வேண்டாம். சித்தன் உங்களுக்கு குறை என்றும் வைப்பதில்லை. அவ்வாறு அவன் குறை வைப்பது போன்று தெரிந்தால் அவன் உங்களுக்கு இன்னும் நிறைவு எதுவென்பதை காட்டவில்லை. அதனால் உங்களுக்கு அது குறையாக இருக்கின்றது. எனவே அந்நிறைவையும் விரைவாக காட்டி நிற்பான். பொறுமை காத்து நில்லுங்கள், சித்தனோடு இருங்கள். இப்பொழுது உரைத்த உரையில் 18 சித்தர்களும் அவரவர்களுடைய சீடர்களை எழுப்புவதற்கு எழுந்து நிற்கின்றார்கள். ஒவ்வொருவரும் மிக எளிமையாக ஆற்றல் கொண்டு உயரப்போகின்றார்கள். ஒவ்வொரு சீடனும் இறை நூலாக உயரப்போகின்றான். மிக பொறுமை காலம், மிக மிக குறைந்த பொறுமை காலம் மட்டும் கொண்டால் போதும். நீங்கள் பொறுமை என்பது 1 வருடம் 2 வருடம் 6 மாதம் என்று உரைக்கவில்லை. அதனை விட மிக மிக சொற்ப காலங்கள் பொறுமை காலத்தோடு அமருங்கள். அக்காலங்களில் பொறுமையாக அமருங்கள் என்பதை இவ்வாறு உரைத்தோம். இருந்துவிட்டால் அனைத்தும் அற்புதமாக நடக்கும். சித்தன் ஆற்றல் உங்களுக்குள் நுழைந்துவிடும். சிவசூட்சம நூலாய் அமர்ந்து உரைக்க தொடங்கி விடுவீர்கள். ஆற்றலாய் வந்துவிடும். அனைத்து அழகான நிலைகளையும் உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிப்பீர். பெருநிலை கொண்டவற்றை அனுபவிக்கப் போகின்றீர். சித்தாடுகின்ற உறவுகளெல்லாம் உங்களுக்கு வரப்போகின்றது. அவ்வாறு வருகின்ற பொழுது இறை சித்தனோடு அச்சித்தாடுகின்ற உறவாளர்களோடு இணைந்து கொண்டு அற்புதமாக சித்தாடி இறைப்பணி செய்யுங்கள். கணவன் மனைவியாக உயர்நிலை கொண்டவர்களாக பலர் நூலோடு நூல்களாக இணைந்து வலம் வரப் போகின்றீர்கள். ஒவ்வொருவரும் ஏன் கணவன் மனைவியாக இருக்கின்ற இருவர்களுக்கும் நூல் வரப்போகின்றது. இச்சிவசபையில் அவ்வாறு நூலினை கொடுக்கப் போகின்றோம். இவ்வாறு பல நிலை தன்னில் இருப்பவர்களுக்கு நூல் வரும். ஆனால் எவர் எப்பொழுது எங்கிருந்து வருவார் என்றுதான் தெரியாது. ஆனால் அவை யாவற்றிற்கும் சித்தன் மனமிறங்கி விட்டான். இயல்பில் இன்று மனம் இறங்கி கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக வந்து வரும். ஒவ்வொரு இறைநிலையும் சித்தனுடைய மனம் எவ்வளவு இறங்குகின்றதோ அந்த அளவிற்கு இறை ஆற்றல் வெளியில் பெருட்டு வெளிப்பட போகின்றது என்ற அளவிற்கு ஒவ்வொரு சீடனும் சித்தன் மனம் இறங்குகின்றவாறு உங்களால் முடிந்ததை நடத்தி கொள்ளுங்கள், செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இக்கலியுகத்தில் சித்தனை இவ்வேளையில் தன்னில் நம்பி வருவதே மிக கடினம் என்கின்ற பொழுது இதுவே உங்களுக்கு பெரும் புண்ணியம்தான் என்ற வேளைதனில் சித்தனை இன்னும் உயிர்நிலைதனில் அவனை உயர்வாக வைத்து கொள்ளுங்கள். சித்தன் கல்லும் ஒரு நாள் கரையுமடா, சித்தனும் உங்களை ஒரு நாள் நம்புவான் என்ற அளவிற்கு ஒரு குரு ஒரு சீடனை நம்பாவிடின் அக்குருவால் அவனுக்கு எவ்வித ஆற்றலையும் முழுமையாக வழங்க முடியாது. எனவே இன்று வாழும் குருவாக இருக்கின்ற வாழை சித்தன் என்கின்ற சீனிவாச பெருமானவர் உங்களை நம்ப வேண்டுமென்றால் அவன் மனம் உங்களை நம்புகின்றவாறு நடந்து கொள்ளுங்கள். மிக எளிய நிலை. அவன் மனம் உங்களை எவ்வாறு நம்ப வேண்டும், அவனுக்கு உகந்தது போல் நடந்து கொள்ளுங்கள். போதுமான நிலை. ஏன் அதற்காக அவன் தவறு செய்தால் ஏதேனும் சுட்டி காட்டக்கூடாதா என்றால் வாழை சித்தன் தவறு செய்வதில்லை. இகலோக நிலைதனில் வருகின்ற சிறு சிறு நிலைகளையெல்லாம் தாண்டி வாழை சித்தன் என்பவன் வாழும் குரு. அக்குருவுக்கு பெருநிலை கொண்ட உபதேசங்களை வழங்குவதில் உங்களுக்கு அனுமதி கிடையாது. இருந்த பொழுதும் இதனை இவ்வாறு செய்யலாமா என்று ஒரு அன்பு கலந்த அறிவுரையாக நீங்கள் அவனிடம் கேட்கின்ற பொழுது, ஓ இது இவ்வாறு செய்தால் மிக எளிதாக முடிந்து விடுமோ, நீர் புத்திசாலிதானப்பா, அவ்வழியில் நீர் செய்யும் என்று வாழைச்சித்தனை அனுமதி கொடுப்பான். அவன் செய்த முடிவை விட நீங்கள் செய்த முடிவு சிறந்ததாக இருக்குமென்றால் அவனே மனமிறங்கி உங்களுக்கு அனுமதி கொடுக்க போகின்றான். அதற்காக யாமுரைப்பதில் ஒன்றும் பெருநிலை இல்லை என்ற மன இரக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அகந்தை இருக்கக்கூடாது. அனைத்தையும் அறிந்திருக்கின்றோம் என்ற அறிவார்ந்த அகந்தை தான் மிக மிக கொடிய அகந்தை. எனவே சித்தன் செய்கின்ற நிலைகளில் கூட சில நேரங்களில் மனித நிலைதனில் அமர்ந்திருப்பதினால் அவனுடைய இறையாற்றல் முழுமையாக அவனோடு இணைந்திருக்கின்ற பொழுதும் கூட உங்களுக்கு அவன் ஆற்றல் பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தமக்குள் அடக்கி வைத்து கொண்டிருக்கின்றான். அவன் மட்டும் முழு நிலை கொண்ட வாழை சித்தனாக தம் ஆற்றலை காட்டியிருந்தால் அவன் அருகில் எவரும் இருக்க முடியாது. இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற அவனுக்கு உணவளிக்கின்ற எவ்வடிவு கொண்டவள் கூட அவன் அருகில் அமர முடியாத அளவிற்கு அவன் கோப கனல் அல்ல, தவ கனல் அவனிடமிருந்து வெளிப்பட்டு நிற்கும். அந்த அனலுக்கு நிகரான அனலை தாங்கக்கூடியது இறை நூல்களும். அவையும் ஒரு நாளிகை 2 நாளிகை தான் அவன் அருகில் நிற்க முடியும் என்ற அளவிற்கு ஆற்றல் சித்தனிடமிருந்து வெளிப்படும். உங்களுக்காக தம் ஆற்றலை அவன் தமக்குள் அடக்கி கொண்டிருக்கின்றான். அந்நிலையினால் அவன் சில நேரங்களில் சில முடிவுகள் எடுப்பான். அது உங்களுக்கு தவறாக இருக்கலாம். அது உண்மையில் சில நேரங்களில் தவறாகவே இருந்தாலும் கூட நீங்கள் கனிவு கொண்டு இதனை இவ்வாறு செய்தால் எளிமையாக முடித்துவிடலாம் குருவே என்று
என்று அவரிடம் அன்பாக உரைக்கின்ற பொழுது சித்தன் அதில் இருக்கின்ற உண்மையை உணர்ந்து உங்களுக்காக அனுமதி வழங்கி அவ்வாறே செய்வதற்கு அனுமதி கொடுப்பான். அதனை விட்டுவிட்டு அனைத்தும் தெரிந்துவிட்டதென்று அகந்தையில் ஏதேனும் உரைத்தார், அழித்து விடுவான், பின்பு அகன்று விட வேண்டியதுதான் சபையை விட்டு. எனவே சித்தன் நிலை எதுவென்பதை அறிந்து செயல்படுங்கள் ஒவ்வொரு சீடர்களும். காரணம் ஏதென்றால் சித்தன் நமக்காகத்தான் தம் ஆற்றலை உள்ளுக்குள் பதுக்கி வைத்து கொண்டிருக்கின்றான். அவன் அருகில் எவரும் நெருங்கிவிட முடியாது என்கின்ற நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக பாதுகாத்து வைத்திருக்கின்றான். ஒவ்வொருவரையும் பறவையது அணைத்து வைத்திருக்குமே அதன் குஞ்சுகளை அதுபோல் அணைத்து வைக்க வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கின்றான். அவன் மட்டும் அக்னி குஞ்சாக இருப்பான் என்றால் என்ன செய்துவிட முடியும்? அனைத்து குஞ்சுகளும் அக்னியாக இருந்தால்தான் அவற்றின் அருகில் இருக்க முடியும். இல்லையென்றால் குஞ்சுகளெல்லாம் கருகிவிடும் அல்லவா? அந்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக கனிவு கொண்டு பறவையாகவே இருப்போம், யாம் அக்னியாகலாம் மாற வேண்டாம் என்று பொறுமையாக இருக்கின்றான். அப்பொறுமையை பயன்படுத்தி கொண்டு சித்தன் மனம் கனிகின்றவாறு உங்கள் செயல்களை செயலாற்றி கொள்ளுங்கள். இத்தனையும் முடியவில்லை, எம்மால் சித்தனுக்கெல்லாம் ஏதும் உரைக்க முடியாது தாயே என்றால் சித்தனை போற்றி பாடுங்களப்பா, சித்தனை பாடுங்கள், சித்தனை மட்டும் பாடுங்கள் போதும். வாழை சித்த நாமத்தை உரை, அது போதும். வாழை சித்த நாமத்தை உரைக்கின்ற பொழுது நீர் எத்தனை களிமாந்தனாக இருந்த பொழுதும் கூட அவன் உம்மீது கனிவு கொண்டிருப்பான். நிச்சயமாக உரைக்கின்றோம். இதில் எவ்வித மாற்றமும் இல்லை, எவ்வித மாற்றமும் இல்லை. ஏனென்றால் எம்மை வணங்குகின்ற பல மாந்தர்கள் களியர்கள் தான் இருந்த பொழுதும் அவர்கள் மீது எமக்கு கனிவு வரவில்லை. பஞ்சமா பாவங்களை எல்லாம் எம்மை வணங்கி கொண்டே செய்து கொண்டிருக்கின்றான். இருந்த பொழுதும் அவன் என்றோ திரிந்து விடுவான் என்று அவன் மீது யாம் கோபம் கொள்ளாது அமைதியாக தானே இருக்கின்றோம். அந்நிலை அதுபோல் சித்த நாமத்தை நீங்கள் உரைத்து கொண்டிருந்தால் அவன் நீங்கள் தவறு செய்தாலும் உங்கள் மீது கனிவு கொண்டு அது திருந்துவதற்கு அதிலிருந்து நீங்கள் மீண்டும் வருவதற்கான உயர்நிலைகளை உரைப்பான். அவ்வழியில் நீங்கள் செயல்படுகின்ற பொழுது நன்னிலைகள் கிட்டும். சித்தன் உங்களை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். இவ்வாறு சித்த நாமத்தை உரைக்கின்ற எவரையும் சித்தன் எப்பொழுதும் மனம் கோணுகின்றவாறு விடுவதில்லை. நிச்சயமாக உரைக்கின்றோம். சித்தனை எதிர்க்க வேண்டுமென்றால் நிச்சயமாக அதர் அன்பால் தான் முடியும். ராம பக்தி பெரிதா ராமன் பெரிதா என்று வருகின்ற பொழுது ராம பக்தியே பெரிதாக இவ்வையகத்தில் காட்டப்பட்டதே அனுமனால். அதுபோல் வாழை சித்தன் பெரியவனா, வாழை சித்தன் மீது கொண்ட அன்பு பெரியதா என்றால் வாழை சித்தன் மீது கொண்ட அப்பழுக்கற்ற அன்பே பெரிது. எனவே வாழை சித்தன் நாமத்தை உரைத்து ஆற்றலை பெற்று வாழை சித்தனே நாளை உங்களை அழிக்க வந்தாலும் அவன் முன்பு எதிர்த்து நெல்லுங்கள். ஓம் வாழை சித்தாய நமக என உரைக்க அவன் உங்கள் மீது பெரும் அஸ்திரங்களை எல்லாம் ஏவினாலும் அவையெல்லாம் உங்களுக்கு அருள் மாலையாக அல்லவா மாறியிருக்கும். இவ்வாறு அவன் ஆற்றலிலிருந்து நீங்களே ஆற்றலை பெற்றுக்கொண்டு அவனோடு இணைந்து அவனுக்காக பயணியுங்கள், அவனோடு அவனாற்றலாய் பயணியுங்கள். அவை யாவற்றுக்கும் தேவை சித்தன் மீது கொண்ட பக்தி, தீராத பக்தி. நீங்கள் சித்தனை எத்தனை வசைபாடல்கள் வேண்டுமானாலும் பாடிக்கொள்ளுங்கள், ஆனால் சித்தன் மீது ஒரு அன்பு இருக்க வேண்டும். தாய் அவள் மகன்களை பேரன்களை எல்லாம் உயர்நிலை கொண்டவர்களாக ஏற்றுக்கொள்ளாது வசைபாடுவார்கள். அவர்கள் தவறுகள் செய்கின்ற பொழுது அதற்காக விட்டு விடுவார்களா? அந்நிலை அதுபோல்தான் உயர்நிலை கொண்ட சித்தனவன் அவனுடைய மகன் மகள்களாக திருண்டை கொண்ட உயிர்களாக நீங்கள் அவனோடு இணைந்திருக்கின்றீர். அற்புதமாக அவனோடு நிலைத்து நில்லுங்கள். அதற்கு அவன் மீது பக்தி கொள்ளுங்கள். பக்தி எவ்வித எதிர்பார்ப்பமற்ற பக்தி. அப்பக்தியை நீங்கள் கொள்கின்ற பொழுது அற்புதமாக உங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரம் கொல்லப்பட்டு அருளானந்த நிலையானது உள்ளுக்குள் வெளிப்படும். அவ்வானந்த நிலை சிவானந்த நிலையாக அச்சிவனாகவே நீங்கள் அமர்கின்ற நிலை வரும். அப்பா பொறுமையாக அதனை கொடுப்பதும் அச்சிவம்தான். சிவம் அமர்ந்து விட்டால் அவன் பதவியில் யாம் அமர்ந்து விட்டால் யார் பின்பு அங்கு சிவனாக அமர்வார், நானா அமர்வான் என்று அவன் கேட்கலாம். நிச்சயமாக நீர் சிவனுக்குள் அமர்ந்திருப்பீர். அங்கு இப்பொழுது இருக்கின்ற சிவன்தான் இருப்பார். அவர் மாறுவதற்கு பல யுகங்கள் இருக்கின்றதப்பா. அதனால் சிவ பதவிக்கெல்லாம் எவரும் ஆசைப்படக்கூடாது. சிவபதைக்கு ஆசைப்படுவார்களா என்றால் சித்தா நிச்சயமாக இது கலி கூட்டம் விட்டால் பதவிக்கே அவர்கள் பெருநிலை கொண்ட இடரை கொடுத்து வாழைச்சித்தனாக எப்பொழுது அமரலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்ற களிக்கூட்டம். எனவே ஆற்றலை கொடுப்போம். அதனால்தான் பக்தி கொண்டு கனிவு கொண்டு பல தன்மைகள் உங்களுக்குள் வர வேண்டும். அதனால்தான்
பொறுமை கொண்டிருக்கின்றோம். இத்தனை உரைகள் உரைப்பதின் நோக்கம் என்ன? அனைவருக்கும் ஏன் எங்களுக்கு தெரியாதா? இந்நூலை ஒரே நொடிதனில் பெருநூலாக மாற்றி வைத்து எங்களுக்கு உரைக்க தெரியாதா? ஏன் இத்தனை காலங்கள் இதனை பொறுமையாக உரைக்க வைக்கதான் உங்களுக்கு மனம் திருந்தும் பெருநூலாக மாறிவிட்டால் ஒரு சிறு தவறை கூட சுட்டி காட்டாது அமர்ந்துவிடும். அனைத்தும் சித்தன் பேச்சை கேட்டு சித்தனுக்காக மட்டுமே அமர்ந்துவிடும். சீடர்களுக்காக அவ்வளவு எளிதில் கணங்களும் மனமிறங்காது. அவர்கள் களிமாந்தர்கள் என்று பிரிந்து வருகின்றார்களோ வரட்டும் என்று இருக்க, வாழை சித்தனின் அருள் கருணை வடிவால் இந்நூலின் வளர்ச்சி நிலை இதனை தடுத்தாட்கொண்டு அந்நிலையின் மூலமாக எங்கள் போன்ற கணங்களை உள்ளுக்குள் அமர வைத்து ஆசி உரைக்க வைத்து திருத்து தாயே. முதலில் எம்மை நாடுகின்ற ஒவ்வொருவனையும் திருத்து. அவனை திருத்திய பின்பாக அவன் எம்மிடம் வருகின்ற பொழுது திருந்திய மாந்தனாக திரிசூலத்தை ஈசனார் வைத்திருக்கின்ற திரிசூலத்தை ஒருவனிடம் கொடுத்தால் அவன் கை சுடக்கூடாது என்ற அளவிற்கு அவன் கருணையின் வடிவாக மாறியிருக்க வேண்டும். அத்தனை பக்தி கொண்டவனாக மாறியிருக்க வேண்டும். நிச்சயமாக ஈசனின் திரிசூலத்தை ஒருவன் தொட முடியுமா? அதனை தொட்டால் மாண்டு விடுவான், அவன் உடலே எரிந்துவிடும். ஆனால் அதனை தொட்டால் ஒருவன் நிற்க வேண்டும் என்ற அளவிற்கு அவனை பக்குவப்படுத்து என்று உரைக்கின்ற நிலையினால் வந்து உரைத்து கொண்டிருக்கின்றோம். இல்லை என்றால் என்றோ பெருநூலாக அமர வைத்து நீங்கள் எக்கேடும் கெட்டுப்போங்கள் என்று எங்களுக்கு அமர்ந்து சித்தனுக்காக மட்டும் சிவசூட்சம நூல்களை வைத்து கொண்டு ஆங்காங்கு சச்சங்கங்களை நடத்தி கொண்டு எவர் தேறுகின்றாரோ அவர்களுக்கு நூல் என்று உரைத்து அவர்களுக்கு நூல்களுக்கான பயிற்சிகளை கொடுப்பதற்கு எங்களுக்கு எவ்வளவு நாள்கள் ஆகிடும்? அதுபோன்ற சபையை கட்டமைக்க எங்களுக்கு தெரியாதா? தெரிந்தும் ஏன் செய்யாமல் இருக்கின்றோம்? இத்தனை நாட்கள் பொறுமையாக இருக்கின்ற ஒரு சீடனை கூட விட்டு சென்றுவிடக்கூடாது. இன்று சிவசபைக்கு வந்திருக்கின்ற ஒரு மாந்தனை கூட நாளை சபை வளர்கின்ற பொழுது விட்டு சென்றுவிடக்கூடாது என்பதற்காக திருந்துங்கள். முதல் சபைதனில் முதன்மை சபைதனில் வந்து சேர்ந்த சீடர்களாக இருக்கலாம். இருந்த பொழுதும் கூட உங்களுக்குள் ஆணவம் என்பது வந்துவிட்டால் அகன்று விடுவீர்களே. அவற்றையெல்லாம் அழிக்க வேண்டும் என்றால் உரைக்க வேண்டும், நித்தமும் உரைக்க வேண்டும். அவர்களுக்குள் இருக்கின்ற நிந்தனைகள் அனைத்தையும் அகற்றுகின்ற அளவிற்கு உரைக்க வேண்டும் என்ற நிலையினால் உரைக்க ஆற்றல் கொடுத்து அமர வைத்து கொண்டிருக்கின்ற சித்தனே, இந்நிலை பெருநிலையாக உயர்ந்து நின்றுவிட்டது. இன்னும் மிக மிக சொற்ப காலங்களில் அனைத்து நிலைகளும் உமக்கு கிடைக்கப் போகின்ற சித்தா. பெருநிலை கொண்ட ஆற்றலது உமக்கு கிடைக்கப் போகின்றது. வாழை சித்தனே, அருநிலை ஆற்றலோடு யுகமாற்ற நிலைக்கு அற்புதமான சீடர்கள் இணையப் போகின்றார்கள். யாம் உரைத்தது போல் ஒவ்வொருவனும் திருந்தி வரப்போகின்றான். திரிசூலத்தை ஏந்திய சிவனாக வரப்போகின்றான். அனைவருக்கும் அனைத்து ஆற்றலும் அச்சிவனாக இருக்கின்ற உம்மாலேயே ஒடுக்கப்படுகின்றது என்பதை ஞான பிரசனாம்பிகை என்று அழைக்கப்படுகின்ற சக்தியின் அருள்வடிவாய் பவானியாய் யாம் உமக்கு வழங்கியதில் ஆனந்த நிலை கொண்டு பகலவன் எழுமுன்பு எழுந்து ஆசி உரைத்ததில் கனிவு கொண்டு ஆற்றல் கொண்டு வரம் கொடுத்திருக்கின்றார் சித்தர்கள். சித்தா, உமக்கு அதனை பயன்படுத்தி கொண்டு மிக எளிதாக நூல்களை வளர்த்தெடுத்து வார்த்தெடுத்து யுகமாற்றத்தை மேற்கொண்டு நில். அதன் மூலமாக அற்புதமான நற்சீடர்கள் கிடைப்பார்கள். கிடைக்கின்ற சீடர்களுக்கு ஒரு குருவாக உபதேசம் வழங்க வேண்டுமோ யாம் வழங்கிவிட்டோம். இருந்த பொழுதும் நீ வழங்க வேண்டிய உபதேசங்களை வழங்கி நில். அவர்களுக்கு ஒரு நூலினை தாங்கினால் என்ன பயன் என்பதையும் தெளிவாக நீதான் உரைக்க வேண்டும். அதனை யாம் உரைக்க முடியாது. ஒரு நூலினை ஒருவன் தாங்குகின்றான், ஆதிகைலாய சிவசூட்சம நூலை பெருநூல் வடிவதனை ஒருவன் தாங்குகின்றான் என்றால் அவனுக்கு என்ன பயன் கிடைக்கும்? அந்நூலினை வைத்து அவன் என்னதான் செய்துவிட முடியும் என்பதை நீ உரை. உமக்குள்ளிருந்து ஈசனார் உரைப்பார், யாமும் அவன் பாதியாக உமக்குள்ளிருந்து அதனை பார்த்து கொண்டிருப்போம் என்ற நிலைதனை பவானியாக அறிவித்ததில் ஆனந்தம் கொண்டு அமர்கின்றோம். நீர்தான் இனி அவர்களுக்கு உபதேசம் வழங்க வேண்டும். உபதேசம் என்றால் ஆற்றலை கொடுக்க உரைக்கவில்லை, ஆற்றலை சுமப்பதற்கான பக்குவத்தை உரை. அப்பக்குவத்தை உள்ளுக்குள் வைத்துக் கொள்பவர்களுக்கு ஆற்றல் பீரிட்டு வெளிவரும். 18 சித்தர்களும் தயாராகி இருக்கின்றார்கள். அவர்கள் செய்த சித்தை விட ஒரு குண்டலினியை மேலேற்றுவது அவர்களுக்கு மிக எளிதுதான் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அதனை உமக்காக செய்வதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். நீர் உபதேசம் வழங்கி அவர்களை சீர்படுத்தி இருக்க மனம் திருந்தினால் அவர்கள் நிச்சயமாக மனமிறங்கி ஆற்றல் கொடுத்து உமக்காக நூலினை வார்த்து கொடுத்து விடுவார்கள். சித்தா, அதற்காக உமக்கு வாழ்த்து வழங்கி வரம் வழங்கி அமர்கின்றோம். வரம் கொடுத்திருக்கின்றோம், பயன்படுத்திக்கொள் சித்தா.
ஓம் கதிஷாய நமக. ஓம் சிவமகா வாழி சித்த திருவடிகள் போற்றி.